இந்த 10 ரியால் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த தெருக்குள்ளே போனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்ப்போம் அவர் என்ன ஏதுன்னு விசாரிப்போமா? சில பேர் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் வந்து வாங்குகிற சம்பளம் சாப்பாடுக்கே சரியாக போகும். வாங்க உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அந்த சாப்பாடு பிரச்சனையை நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சம்பளம் எவ்வளோ மிச்சமாகும், நம்ம எவ்வளோ ஊருக்கு அனுப்பலாம். சவுதி அரேபியாவில் இந்த 10 ரியால் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 நேரம் நம்ம சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் வயிறு ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருசியான சாப்பாடு, சத்தான சாப்பாடு அது சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டு தான் நம்ம வந்து இந்த 10 ரியாலில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த ஹோட்டல் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு, அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாடு, இது எல்லாமே டோட்டலாக எவ்வளோ வருதுங்கிறதையும் நான் இன்றைக்கி விளாக்கில் நான் கம்ப்ளீட்டாக நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அல் உஸ்மானியா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இது உள்ள தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். अस्सलाम वालेकुम। परोठा है, एक परोठा और हलवा एक। நண்பர்களே, இப்போ பரோட்டா வந்துருச்சு. ஆனால் இது சைஸில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வேறு கடையில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும். சாப்பிட்டா நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். ஒரு ஆளுக்கு இது போதும். அதுக்கப்புறம் இதான் வந்து அல்வா, நம்ம கேசரின்னு சொல்லுவோம். அவங்க 2 கொடுத்துருக்காங்க. இந்த அல்வாவும் இந்த பரோட்டா வச்சு தான் சாப்பிட போகிறோம். பாகிஸ்தான் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல அழகாட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நிறைய பேர் வந்து கீழே உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம கைக்குள்ளே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கையில் வச்சுக்கலாம், அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறம் டேபிளில் கூட உட்காந்து சாப்பிட்லாங்க. பாருங்கள், இவங்களாம் வந்து இப்படி சாப்பிட்றது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. நானுமே வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் விரும்புகிறேன். இப்போ நான் வந்து இப்போ கீழே இப்போ பரோட்டா வந்துருச்சு, இப்போ அல்வா வந்துருச்சு. இதை வச்சு இப்போ சாப்பிடுவோம். பரோட்டா நல்ல மொறுன்னு இருக்குது. அதாவது கடக் பரோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் போல் கேசரியை வச்சு அப்புறம் இப்படி சுருட்டி பிஸ்மில்லா. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேசரி மனம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. பரோட்டாவும் மொறுன்னு இருக்குது. அது வந்து இதுக்கு வந்து வேறு சால்னாவோ வேறு குழம்போ எதுவும் தேவையில்லை, அப்படியே வச்சு சாப்பிட்றலாம். இதில் வந்து 1 ரியாலுக்கு இந்த பரோட்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி 2 ரியாலுக்கு பரோட்டா கேட்டோம்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி வச்சு அதை போட்டு கொடுப்பாங்க. அது வந்து 2 ரியால். அதுக்குமே வந்து உங்களுக்கு சால்னா எல்லாம் எதுவுமே கிடைக்காது. அதுவுமே அப்படியே சாப்பிட்றது தான். தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். கடலைக்கறி, அதுக்கப்புறம் சென்னா மசாலா, இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் 4 ரியால் 5 ரியால் வரும். நம்ம வந்து 10 ரியாலுக்குள்ளே பட்ஜெட்டில் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். பாகிஸ்தான் அல்வா, அதுக்கப்புறம் பரோட்டா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பில்லு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். $5 ரியால். இப்போ நம்ம 10 ரியால் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ரியால் 2 ரியால் பாருங்கள். இப்போ 4 ரியால், இது ஒரு 5 ரியால். இப்போ 1 ரியால் தான் அவர் எடுத்திருக்காரு. ஓகே பையா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 1 ரியால் தான் எடுத்திருக்காரு. பாக்கி 9 ரியால் கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு திருப்தியாக முடிஞ்சுது. பரோட்டா வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கடையில் வந்து பரோட்டா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கடையில் இது கொஞ்சம் பெரிய ஹோட்டல் பார்த்தீங்களா, அதனால் 1 ரியாலுக்கு கொஞ்சம் தானமாக கொஞ்சம் சைஸில் சின்னதாக வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து தாராளமாக போதும், எனக்கு போதும். ஏன்னா கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பரோட்டா கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா திருப்தியாட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த டியூட்டி என்னங்கிறத பார்ப்போம். காலையில் சாப்பிட்டது இது வரைக்கும் பசி எடுக்கலை. நம்ம சாப்பிட்டது வந்து மைதா பரோட்டா கிடையாது, கோதுமை பரோட்டா. கோதுமை பரோட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் நமக்கு பசி தாங்கும், சீக்கிரம் பசிக்காது. சிம்பிளாக சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நண்பர்களே, அப்படியே பேசிகிட்டே வந்தேன். ஒரு நண்பர் தூரத்துலேருந்து பாய்னு கூப்பிட்டாரு. என்னென்னு திரும்பி பார்த்தா நம்ம சகோதரர் தான். நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த தெருக்குள்ளே போனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்ப்போம் அவர் என்ன ஏதுன்னு விசாரிப்போமா. தலைவர் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாய். ரைட்டு. வேலையெல்லாம் எப்படி போகுது?
நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நீங்கள் டிரைவரா என்ன வேலை பார்க்கீங்க? நான் டிரைவர் தான். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 7 வருஷமா நான் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஒரே வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம், ஒரே வீடு தான். வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. சரி, ஊருக்கு எப்போ போகணும்? ஊருக்கு எப்போ போகணும்? இன்னும் ஒன்றும் ஐடியா பண்ணல, போகணும் பாய். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கல்யாணம்லாம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் இருக்கா? நல்ல பாய், அப்படியே ஓடிட்டு இருக்கு பாய். கல்யாணம் முடியலையா? அக்காவுக்கு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால அப்படியே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு பொறுமையாக போகலான்னு. ஓகே ஓகே, சரி, ஓகே, சந்திப்பா. அக்கா ஓகே பாய், வாங்க பாய். வா. நண்பர்களே, அதாவது எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்காண்டி வெளிநாட்டுக்கு வருவாங்க. இவரும் ஒரு சூழ்நிலைக்காண்டி வந்திருக்காரு. அதனால தான் அவர் வயசு பார்த்தா எப்படியும் ஒரு 30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அக்காமார்கள்லாம் இருக்காங்கல்ல, முதல்ல எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க. அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா அவங்கள கரை சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னை பற்றி யோசிப்பாங்க. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிரைவர் இப்போ சவுதி அரேபியாவுக்கு வராங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரியால் கொடுப்பாங்க. 1500 ரியால்னால் வந்து ஒரு ரியாலுக்கு வந்து நம்ம ஒரு காசு வந்து 24 ரூபா. அப்படிங்கும்போது உங்களுக்கு 1000 ரியாலுக்கு 24,000 ரூபா, அப்புறம் 500 ரியாலுக்கு ஒரு 12,000 ரூபா, மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா வருது. சில வீட்டில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, ரொம்ப ரேரு சவுதி அரேபியாவில். குவைத்தில் ஓரளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த 1500 ரியாலில் தான் நம்ம வந்து சாப்பாடையும் பார்த்துக்கணும், நம்ம செலவுகளையும் பார்த்துக்கணும். சில வீட்டில் வருமானங்கள் எக்ஸ்ட்ரா வரும், சாப்பாடுகளும் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்குது. நம்ம எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ 1500 ரியால்னு சொன்னால் அப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 ரியால் போட்டால் தான் ஒரு மாதத்துக்கு 1500 ரியால் ஆகுது. 50 ரியாலுங்கும்போது நம்ம ஒரு காசு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. அதுதான் வந்து புதுசாக வரக்கூடிய டிரைவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ அந்த 50 ரியாலில் நம்ம 10 ரியால் செலவு பண்ணால் பாக்கி 40 ரியால் மிச்சம். அப்போ 40 ரியால் மிச்சங்கும்போது நம்ம உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேசிக்கான கணக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாப்பாடுக்கு டெய்லி 10 ரியால் போட்டு மாதம் 300 ரியால் ஆகுமா அப்படின்னா, நம்ம கடையில் சாப்பிட்டா அதை விட கூடுதலாக கூட ஆகும், இல்லை கம்மியாக கூட ஆகும். அது நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றோன்னு சொன்னால் அந்த 300 ரியால் கூட வராது. ஒரு 150லேருந்து 200 ரியாலில் முடிச்சிடலாம். ஆனால் வந்த புதுசில் நமக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடைக்காது. ஒரு சில வீட்டில் எல்லாம் செட்டப்பாக இருக்கும், சில வீட்டில் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம சாப்பாடு கடையில் சாப்பிட்டோம், தண்ணிக்கு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெருக்களில் வந்து கூலர் வச்சுருப்பாங்க. கூலரில் உங்களுக்கு ஃபில்டர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பாருங்க, இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கா, இந்த ஃபில்டரில் இந்த கூலரில் நமக்கு வந்து தண்ணி வந்து ஐஸாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். இதே மாதிரி கூலர் உங்களுக்கு வந்து பள்ளிவாசல்லையும் வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு வந்து தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். நம்ம காலி பாட்டில் எவ்வளோ பெரிய பாட்டில் கொண்டு வந்தாலும் இதில் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி பிடிச்சிக்கிடுவோம். தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய பாட்டில் கொண்டு வந்தால் பெரிய பாட்டிலில் பிடிச்சிக்கலாம். சரி, வாங்க அப்படியே போவோம். வாங்க. மத்தியானம் நேரம் ஆக ஆக பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மணி கிட்டத்தட்ட 2 ஆக போகுது. போயிட்டு இப்போ மத்தியான சாப்பாடையும் நம்ம முடிச்சிடுவோம். அதுவும் பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரியால் சம்பளம். 50 ரியாலில் வந்து 10 ரியால் சாப்பாடுக்கு போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்குது? 40 ரியால் இருக்குது. இந்த மிச்சமுள்ள 40 ரியாலுக்கு வந்து இந்தியா காசு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஒரு ரியாலுக்கு நம்ம ஒரு காசு 24 ரூபா கணக்கு போட்டோம்னா 960 ரூபா வரும். அப்போ 10 ரியால் சாப்பாடுக்கு போச்சுன்னா பாக்கி 960 ரூபா மிச்சம். அதுக்கப்புறம் இதர செலவுகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம இப்போ சாப்பாடு செலவை தான் நம்ம முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குறோம். சில பேர் சொல்லுவாங்க சவுதி அரேபியாவில் வந்து வாங்குகிற சம்பளம் சாப்பாடுக்கே சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிச்சம் என்னத்தை மிஞ்ச போகுது, நம்ம எதை வந்து எப்படி கடனை அடைக்க போகிறோம், எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம், அதனால் அங்கே உள்ள வருமானம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த சாப்பாடு பிரச்சனையை நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சம்பளம் எவ்வளோ மிச்சமாகும், நம்ம எவ்வளோ ஊருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து இது ஒரு ஹோட்டலு. இது வந்து இந்த ஃபூல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதாக இருக்கு பாருங்க, இந்த டப்பா நிறைய கொடுப்பாங்க. அதில் வந்து என்னெல்லாம் விட்றாங்க பாருங்கள், கொஞ்சம் ஆயிலு, அதுக்கப்புறம் ஏதோ மசாலா பொடி, அதுக்கப்புறம் வேறு மைனஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு தராங்க. இதுதான் குழம்பு. இங்கே குழம்பு மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது காமிச்சிடுறேன். இதில் பாருங்கள், செமிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இது எல்லாமே இருக்குது. இது சாலட் வந்து இது கூட சேர்த்து கொடுப்பாங்க.
நம்ம கொஞ்சமாக வாங்கினாலும் சரி நிறைய வாங்கினாலும் சரி இது கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து 9 ரியால் மிச்சம். இப்போ அந்த 9 ரியாலில் இப்போ 3 ரியால் கொடுத்தோம்னா மீதி நமக்கு வந்து 6 ரியால் இப்போ மிச்சம். 3 ரியால் இப்போ நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரியால். அடுத்தது குழம்பு வாங்கியாச்சு. அப்போ குழம்புக்கு ஏதாவது வேணும்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமீஸ் கடை இருக்குது. கமீஸ் இது வந்து ரொட்டி, நல்ல பெரிய ரொட்டி. ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாயிரும். சாப்பிட முடியாது, எனக்கெல்லாம் சாப்பிட முடியாது. பாதி சாப்பிட்லாம். ஓகேண்ணா. இது வந்து அடுப்பில் அப்படியே இதாக இருக்கிற அடுப்பு, இது உள்ளே அப்படியே அந்த சோத்தில் அடித்து அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பையில் போட்டுக்கிட்டேன். இங்கே ஆளை யாரையும் காணலை, எல்லோரும் உள்ளே இருக்காங்க போல இருக்குது. அதனால் நம்ம வந்து 1 ரியாலை இங்கே போட்டுருவோம். 1 ரியால் போட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 9 ரியால் இருந்துச்சு. 9 ரியாலுக்கு வந்து 3 ரியால் ஃபுல், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1 ரியால் ரொட்டி, 4 ரியால் சரியாக போச்சு. பாக்கி இப்போ 5 ரியால் இருக்குது. இந்த 5 ரியாலை வச்சு நைட்டு உணவை முடிக்கணும். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போய் இதை சாப்பிடுவோம். நம்ம சில கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கேயும் வழி இருக்குது. நம்ம உட்காந்து சாப்பிட்றா இருந்தால் சாப்பிட்லாம், வாங்கிட்டு போகிறா இருந்தால் போகலாம். காலையிலையும் அப்படி தான். அந்த பாகிஸ்தான் ஹோட்டலில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்துச்சு. அதை தூக்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா அந்த மொறுமொறுப்புலாம் இருக்காது. அதனால் உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். இப்போ இதை போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாடு வாங்க போவோம். இந்த ஃபூலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பயரில் இருந்து செய்கிறாங்க. அது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன் நிறைஞ்ச உணவு இது. அதே மாதிரி இதை சாப்பிட்டோம்னா நீண்ட நேரம் நமக்கு வந்து பசி எடுக்காது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய், இது 3 இருக்குது. வெங்காயம் ரத்தத்தை சுத்திகரிக்க உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி முட்டைக்கோசு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜீரணிக்கிறதுக்கு நல்ல ஒரு நார்ச்சத்து உள்ள ஐட்டம். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் சாப்பிட்டோன்னு வைங்க, சீக்கிரம் நமக்கு செமிக்கும். அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குது, உடம்பையும் நமக்கு சுறுசுறுப்பாக வைக்கும். வாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். இதை எப்படி சாப்பிடணும்னா, ரொட்டியை வந்து சின்னதாக பிச்சிக்கணும். பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு மசாலா, அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்காங்கல்ல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வாயில் வச்சோம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். சூப்பர். இது வந்து நம்ம நேரத்தோடு சாப்பிடணும். சுட சுட வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்றலாம். அப்படி இல்லை கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா கொஞ்சம் இழுக்க வேண்டிய இருக்கும், சவு மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மைதாவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டா சூப்பராக சாப்பிட்றலாம். அதுக்கு தான் உங்களுக்கு செமிக்கிறதுக்கு இந்த ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டோம்னா நல்ல ஜீரண சக்தி வந்துடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நமக்கு வந்து பசி எடுக்காது. இது வந்து ஏழைகள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு கிடையாது. சவுதி அரேபியாவில் பெரிய பெரிய பணக்காரங்க கூட இந்த ரொட்டியை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரொட்டி, இந்த ஃபூல், இதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. தடி மிளகா, அந்தளவுக்கு காரம் இல்லை, நல்லாயிருக்கு. நண்பர்களே, நம்ம 10 ரியால் பட்ஜெட் சாப்பாடில் வந்து இப்போ ராத்திரி சாப்பாடு வாங்குறதுக்காக வேண்டி தான் இப்போ நான் பஜாருக்கு வந்திருக்கேன். இப்போ ராத்திரி சாப்பாடு என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புதுசாக வரக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து 1500 ரியால் சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1500 ரியால்னால் நம்ம ஒரு காசு பார்த்திங்கன்னா 36,000 ரூபா. சாப்பாடு, அதுக்கப்புறம் இதர செலவுகள்லாம் போக எவ்வளோ மிச்சமாகும் பணம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டின்னர் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போவோம். போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மொத்தம் டோட்டல் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதான் அங்கே ஒரு ஹோட்டல் தெரியுது, அதில் போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது, என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. கம்மியான விலையில் இருக்கும், எப்படியும் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து இதெல்லாம் வந்து பணக்கார ஏரியான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மிடில் கிளாஸு சாப்பிடக்கூடிய ஹோட்டல்கள் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்குது. இது உள்ளே போவோம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம காலையில் வந்து 5 ரியால் செலவு பண்ணியாச்சு. இப்போ 5 ரியால் பாக்கி. இந்த 5 ரியாலுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். நான் 5 ரியால் கொடுத்தேன், 2 ரியால் திரும்ப தந்துட்டாரு. இதாக இருக்குது, இதை கொண்டு போய் கொடுப்போம் ஸ்ட்ரீட்டை. வாங்கியாச்சு 3 ரியாலுக்கு. இப்போ பாக்கி நம்மகிட்ட வந்து 2 ரியால் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன வேணும், சோறு வாங்க முடியாது, அதனால் ரொட்டி தான் வாங்கணும். அப்படியே முன்னாடி போவோம், ரொட்டி கடை அந்த பக்கம் இருக்குது. நண்பர்களே, ரொட்டி கடைக்கு வந்தாச்சு. ரொட்டி கடை அடுப்பு தகன்னு எரியுதா. இது வந்து கோதுமை ரொட்டி, இது வந்து மைதா கலந்த ரொட்டி. நம்ம அதாவது 1 ரியாலுக்கு வந்து 4 கொடுப்பாங்க. இதுவுமே 4 தான், அதுவுமே 4 தான். எது வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை இதில் 2 அதில் 2 அப்படி கூட எடுத்துக்கலாம்.
இப்போ இதை வச்சு தான் இந்த பருப்பை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். தூக்கி போடுறாரு பாருங்க. நம்மளுடைய டாஸ்க் வந்து முடிய போகிற சமயம் ஆகிப்போச்சு. இப்போ நான் வந்து 10 ரியாலுக்கு இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து 9 ரியால்லே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பாருங்கள் 1 ரியால் நம்மக்கிட்ட இப்போ மிச்சம். ஏன்னா சரி இப்போ நம்ம 10 ரியால்னே வச்சுக்கிடுவோம், கணக்குக்கு நம்ம 10 ரியால்னே வச்சுக்கிடுவோமே. 10 ரியால் வச்சுக்கிட்டோம்னா மாதம் வந்து 300 ரியால் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இன்டர்நெட்டு போடுவோம், ஒரு மாதத்துக்கு இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் சோப்பு, ஷாம்பு, ப்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, அது போக துணி துவைக்கிறதுக்கு டைடு, டீ தூள், சீனி, இது எல்லாமே வந்து ஒரு 150 ரியால் போட்டால் மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 300, அது ஒரு 150, மொத்தம் 450 ரியால். 450 ரியால் 1500 கழிச்சா 1050 ரூபா மிச்சம். 1050 ரியால் மிச்சம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 25,200 வரும். ஏன்னா ஆக மொத்தம் நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா கூட 25,000 சாலிடாக நம்ம எடுக்கலாம். இதுதான் வந்து புதுசாக வரக்கூடிய டிரைவர்களுக்கு உண்டான வருமானம். இதை வச்சு நம்மளால் கடன் அடைக்க முடியும், நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக கிளம்பி வரலாம். இதே இப்போ நான் ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு தான் 300 ரியால். இப்போ நம்ம வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, அவ்வளோ வராது. வீட்டில் இப்போ கேஸ் அடுப்பெல்லாம் இருக்குது, எல்லாமே செட்டப்பாக இருக்குன்னா நம்ம காய்கறி வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் ஒரு 150லேருந்து 200 ரியாலுக்குள்ளே வந்துடும். நமக்கு வந்து மாதம் ஒரு 100 ரியால் மிச்சமாயிரும். அப்படிங்கும்போது கூட ஒரு 2000 ரூபா, அதாவது 25,000 ரூபாங்கிற இடத்துல 27,000 ரூபா நம்ம ஊருக்கு அனுப்பலாம். இதுதான் வந்து புதுசாக வரக்கூடிய டிரைவர்களுக்கு உள்ள கணக்கு. சரி வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பருப்பு, இதுலேயுமே வந்து மசாலா, அந்த ஆயில் எல்லாமே ஊற்றி கொடுத்தாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மிளகா கொடுத்துருக்காங்க. மத்தியானம் வந்து எலுமிச்சம்பழம் தரல, ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இப்போ வெங்காயம், முட்டைக்கோசு, வெள்ளரிக்காய் அதெல்லாம் இல்லை. இது மட்டும் தான் இருக்குது. வெங்காயம் எப்போதும் தருவாங்க, இன்றைக்கி வெங்காயம் இல்லை போல இருக்குது, காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். கேட்டால் தருவாங்க, வெட்டி கொடுப்பாங்க. பருப்பு, பூல் ரெண்டுமே வேறு வேறு. பருப்பை விட பூல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காரம், மத்தியானம் தந்தது வந்து அவ்வளோ காரம் இல்லை, இது லைட்டாக கடிச்சு விடும். அப்பா சரியான உரப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான சாப்பாடு. ஆனால் டெய்லி சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. நம்ம ஊர் கலாச்சாரம் லைட்டான சாப்பாடு தான். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். அதே மாதிரி மத்தியானம் சோறு தான் நம்ம மேக்ஸிமம் சாப்பிடுவோம். அதெல்லாம் வந்து லைட்டான ஃபுட்டு தான். இது வந்து உங்களுக்கு ஹெவியான ஃபுட்டு. இது வந்து டெய்லி சாப்பிட முடியாது. நானுமே டெய்லி சாப்பிட மாட்டேன், ஆனால் அடிக்கடி வாங்கிக்கிடுவேன். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வாங்கிக்கிடுவேன். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறதுனால சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அவங்களுக்கும் பழகிடும். ஏன்னா இதைத்தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நண்பர்களே, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வயிறு நல்லா மனசும் திருப்தி ஆகிட்டு, வயிறும் ஃபுல்லாகிட்டு. 10 ரியால் டாஸ்க் வீடியோ இதோடு நான் முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.